அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே அம்பலத்தரசே அருமருந்தே. பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. பேர் தாய் தவப்பு இந்த உடம்புக்கு வச்ச பேர் கலைச்செல்வி. இங்கே எல்லாருமே மக்கள் எல்லாருமே என்னை சிவாம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் எல்லாரையும் சிவான்னு கூப்பிடுவேன். எல்லா உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் சிவன் தான். அதனால் நான் எல்லாரையும் சிவான்னு கூப்பிடுவேன். அவங்க என்ன சிவாம்மான்னு கூப்பிடுவாங்க. இங்கே வந்து 14 வருஷம் ஆகுது. சென்னை பூர்வீகம். நான் இந்த காட்டுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. ஐயா என்னை கொண்டு வந்துட்டாங்க. 14 வருஷம் இங்கே தவம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாராலையும் முடியும். எல்லாருக்குள்ளேயும் இறைவன் ஆண்டவன் இருக்கார். எல்லாராலையும் முடியும். எனக்கு இறைவன் வாய்ப்பு அளித்த மாதிரி உங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும். நீங்களும் அந்த சந்தர்ப்பத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசை. இந்த இடம் வந்து மலைக்குள்ள ஐயாவோட கும்பேஸ்வரம் மலை, அவரோட தவம் பண்ண மலை இது. அந்த இடத்துல எனக்கு இடம் கொடுத்து இங்கே குகையை வழிகாட்டி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு தவம் பண்ண வச்சுருக்காங்க. 14 வருஷமாக தவம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னே நான் வேண்டின்னு தான் இங்கே தவம் பண்ணிட்டுருக்கேன். எல்லா சேவையும் முடிச்சிட்டேன். 14 வருஷமாக அந்த ஒரு இடத்துல இருந்தேன். 14 வருஷம் முடிச்சுட்டு இங்கே ஐயா எனக்கு கடைசி கட்டம் மரணமில்லா பெருவாழ்வு கேட்டிருக்கேன். அதுக்கு இங்கே வந்து அடைஞ்சிருக்கேன். யாரும் இல்லாமல் தனியாக வந்து இருக்கணும்னு இங்கே குகைக்குள்ளே வந்துட்டேன், மலைக்குள்ளே. நான் சென்னையிலேருந்து வந்து 14 வருஷம் ஆகுது. பூர்வீகம் சென்னை. எனக்கு 2 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மருமக எல்லாருமே இருக்காங்க. அங்கேயே அகத்தியர் ஐயாவை வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே குகையில் வந்து இங்கே தவம் பண்ணி அவர்கிட்ட நான் தீட்சை வாங்கினேன். அவர் உள்ளேருந்து வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அதிலேருந்து ஞானம் பிறந்து எல்லாமே முற்றும் நிறைவாக்கி என்னை இங்கே அழைச்சின்னு வந்தார் அவர். எல்லாருமே சித்தர்கள் எல்லாருமே இருந்து வாழ்ந்த இடம் இந்த மலை. அற்புதமான மலை இது. அதில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுருங்கன்னா என்ன ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்குன்னு நானே நினச்சிக்கிறேன். எல்லோரும் ஆனால் உடையை இப்படி தான் போட்டிருக்கேன். வள்ளலாருடைய உணவு பழக்க வழக்கங்கள் உறங்கிறது, அவர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு திருவருட்பவுர நடையில் அப்படியே நடப்பேன். நான் எல்லா கடமையும் முடித்து கடைசியில் ஐயா மரணமில்லா பெருவாழ்வு சொன்னது இடத்துக்காக தான் இந்த இடம் கடைசியாக கடைப்பிடிச்சி இங்கே வந்திருக்கேன். இடம் கண்டுபிடிச்சி வந்து இங்கே தவம் பண்ணி மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். அதே மாதிரி எல்லா மக்களுமே அதை உணர்ந்து செயல்பட்டு நல்ல வழியில் எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம் இருக்கணும். அடுத்தவங்களையும் வாழ வைக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். இந்த மலையோட பேர் கும்பமலை. அகத்தியர் தவம் பண்ண மலை. அகத்தியர் வாசம் செய்கிற இடம் இது. இப்போவும் வாசம் செய்துன்ட்ருக்காங்க, நான் பார்த்தேன். இந்த மலை பேர் கும்பமலை. நிறையா வரும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இறை ரகசியம். அதெல்லாம் தியானத்தில் நிறைய அனுபவம் வரும். அது இறை ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது. அவங்கவுங்க தியானம் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு அதை உணர்ந்து அவங்கவுங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. அது ஐயா தான் எனக்கு ஐயா கிட்டே கேட்டேன். ஐயா இந்த இடம் நல்லா இருக்குது, எனக்கு இடம் வேணும்னு கேட்டேன். தியானத்தில் இந்த இடத்த என்னை கூட்டின்னு வந்து காட்டினாங்க. அவங்க கூட்டின்னு வந்து காட்டினதுமே இங்கே வந்து உடனே கட்டின்னு வந்துட்டேன். 14 வருஷமாக அங்கே இருந்தேன். இப்போ இங்கே வந்து 6 மாதம்தான் ஆகுது. 14 வருஷம் அங்கே மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு கடமை முடிச்சிட்டேன். போதும் நீ சேவை செய்தது, உன்னோட நிலையை அடையிறதுக்கு நேரம் வந்துடுச்சு, வா நீங்கள் அழைச்சின்னு வந்துட்டாங்க. பலன் கிடச்சி ஐயா தான். ஐயா எனக்கு கிடச்சிருக்காங்களா, அதுதானே போதுமே. எனக்கு பச்சரிசி கத்திரிக்காய் தான் ஐயா சொன்னது சாப்பிடுவேன். அது எனக்கு கிடச்சிரும். மக்கள்கிட்ட சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பச்சரிசி கத்திரிக்காய் ஐயா சாப்பிட சொன்னது. முருங்காய் கத்திரிக்காய் பச்சரிசி தான். அது வந்து கிடச்சிடும் எனக்கு. மக்கள்கிட்ட சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் போகிறோம், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. மக்கள் நடமாட்டம் இங்கே அங்கே இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல அது நடமாட்டம் அதிகம் இருக்குன்னு தான் இங்கே தனியாக அழைச்சின்னு வந்துட்டாங்க. இங்கே மக்கள் நடமாட்டம்லாம் கிடையாது. கரண்ட்டு கிடையாது, தண்ணியும் கிடையாது. தண்ணி கீழே இருந்து யாராவது ஒரு பக்தர் கொண்டு வந்து தருவாங்க, அவ்வளோதான். ஐயா எனக்கு நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஐயாவை பிடிக்கும், ஐயாவை நினச்சின்னு உட்காந்துட்டுருப்பேன், அவ்வளோதான். இது நோக்கம் அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்ப்பே கிடையாது. ஆசைகளே இருக்கக்கூடாது எதுலேயுமே. அவங்கள அடையணுன்ற ஆசை கூட இருக்கக்கூடாது. அவங்களா எது கொடுக்குறாங்களோ நம்ம கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க என்னுள்ளேருந்து இயக்குறாங்க, என்ன இயக்க சொல்கிறாங்களோ அதை இயங்குறேன், அவ்வளோதான். எனக்குன்னு தனியாக உணர்வு எது, ஞானம் எது, எதுவுமே கிடையாது. ஐயா என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நடப்பேன், அவ்வளோதான். சராசரி வாழ்க்கையிலேருந்து இதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க? எனக்கு அது போன ஜென்மத்தினுடைய தொடர்பாக இருந்திருக்கலாம். நான் எல்லார மாதிரி தான் பக்தியாக சாமி கும்பிட்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு மாற்றங்கள் ஆச்சு.
40 வயசு 38 வயசு இருக்கும்போது மாற்றங்களாகி வீட்டிலேயே தவம் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டிலேயே எல்லாமே மலை காடுன்னு சுற்ற ஆரம்பித்தேன். சித்தர்கள் மேலே ரொம்ப பிரியம். மலை காடுன்னு சுற்ற ஆரம்பித்தேன். சுற்றி கடைசியில் தவத்துக்கு இங்கே ஐயா குகையை பார்க்க வந்தேன், அகத்தியர் குகையை. அங்கே வந்து அவர்கிட்ட உட்காந்து தவம் பண்ணும்போது உள்ளேருந்து வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. அதிலேருந்து ஞானம் பிறந்தது. ஞானம் பிறந்து எல்லா பற்றும் அறுத்து இங்கே அவங்க இருக்கிற என்ன எங்கே இருக்கணும் ஐயான்னு அவரை கேட்டால் அவரே இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டாங்க, அவங்க மலையிலேயே. அதுவே பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். சூழ்நிலை 2 பிள்ளைங்களுமே ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் இப்படி வந்தது. வீட்டில் ஹஸ்பண்டு கொஞ்சம் அவங்க அப்படி தான் முரண்டு பண்ணாங்க ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் அவங்களும் போராடி விட்டுட்டாங்க. அவங்களும் இப்போ இங்கே வந்து போவாங்க, என்னை பார்க்க கொள்ள பிள்ளைங்க அவங்க எல்லாமே வந்து போவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பிள்ளைங்களுக்குமே நான் வந்தது ரொம்ப சந்தோஷம். அவங்க வீட்லேயும் சந்தோஷம் தான் இந்த வழி வந்தது. இருந்தாலும் அவங்கள விட்டு வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனந்தமாக இருக்கும், எல்லாம் மறந்து ஆனந்தமாக ஐயா நினைவு மட்டும் இருக்கும். அது காட்சி டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவரை. ஏதாவது முக்கியம் எல்லாத்துக்குமே அவங்கள அழைக்க மாட்டேன், எதுக்குமே கூப்பிட மாட்டேன். யாருக்காவது முக்கியம் தேவைன்னா அழைப்பேன். அப்போ அவங்க உத்தரவு கொடுப்பாங்க. அனாவசியமாக கண்ட நேரத்தில் அவங்களாம் அழைக்கவும் கூடாது, கூப்பிடவும் கூடாது, சொல்லவும் கூடாது எதுவுமே. அவசரம் ஒருத்தருக்கு ஆபத்துன்னும் போது அழைச்சோம்னா வந்து உதவி பண்ணுவாங்க. நான் கடலூரில் தான் பிறந்தேன். அதனால் பக்கத்தில் வடலூருன்றதுனால ஜாயின் ஆகிடுச்சு என்னவோ. நான் ஐயா போன ஜென்மத்தினோட ஐயாவை கேட்டேன் நான். ஐயா தவத்தில் ஒரு நாள் வந்து எனக்கு சொன்னார், தியானத்தில் சினிமா மாதிரியே காட்டினாங்க. அவங்க பிறந்த ஊரில் தான் நான் பிறந்திருக்கேன். போன ஜென்மத்தில் ஆணாக பிறந்திருக்கேன், ஐயராக பிறந்திருக்கேன். அவங்க வாழ்ந்த நடமான இடத்துலையே நானும் நடமாடி வாழ்ந்திருக்கேன். அது ஐயா எனக்கு தியானத்தில் அப்படியே சினிமா திரை மாதிரி காட்டினாங்க. அவர்கிட்ட நான் கேட்டுருந்தேன், ஐயா நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இல்லாத போயிட்டேனே இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு ரொம்ப வருஷமாக அவருக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன். அப்போ நீ இப்படி தான் இருந்த, போன ஜென்மத்தில் என்னோட தான் இருந்தேன்ட்டு காட்டினாங்க. அதிலேருந்து அப்புறம் அந்த எண்ணம் போயிடுச்சு, ஆஹா ஐயா பிறந்த ஊரில் தான் நம்ம பிறந்து கூட இருந்திருக்கோன்ற சந்தோஷம். அதனுடைய தொடர்ச்சி என்னவோ இப்போ அவருடைய கொள்கைப்படியே நடக்கிறேன் நான். இது மாதிரி ஃபோட்டோலாம் பார்ப்பேன். ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அவங்கள பார்க்கணும், அவர் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு போனேன். போயிட்டு அது ஈர்ப்பு சக்தி தானாகவே வந்துடுச்சு. என்னது எனக்கு தெரியாது அதெல்லாம். அவர் மேலே அன்பு ஈர்ப்பு. அவர் அறையாண்ட போய் உட்காந்து அவங்கள நினச்சி கண்ணீர் வடித்து தவம் பண்ணி அவங்க இடத்த எல்லாத்தையும் இப்போ சுற்றி பார்த்துட்டு அப்படியே பழக்கமாகி அப்படியே ஐயா மேலேயே உருகி அவங்கள முறைப்படி நடக்கணும், அவர் சொல்கிறபடி நடக்கணும்னு அப்புறம் தான் இந்த உரைநடை புக்கெலாம் வாங்கி அவங்க என்ன சாப்பிட சொன்னாங்க, எப்படி படுக்க சொன்னாங்க, எப்படி தண்ணி குடிக்க சொன்னாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு அதன்படியே நடக்கிறேன். அவர் ஐயா சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு உணர்ந்து அதன்படியே நடக்கிறேன். தான் சிவா இருக்கும். அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவோ சிவா நம்ம 1000 பாடம் நடத்தினாலும் அவங்க விதிக்கப்பட்டது தான் நடக்கும். விதியை வெல்ல முடியாது. விதியை வெல்லணுன்னா இது மாதிரி எல்லாத்தையும் துறந்து வந்து உக்காந்தோம்னா விதியை வெல்ல முடியும். இப்போ விதியை வெல்றதுன்னா என்ன? இப்போ 4 மணிக்கு எழுந்து தவம் பண்ணணும்னு நினச்சா எழுந்து தவம் பண்ணிட்டோம்னா விதியை வென்றுட்டோம். குளிருது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டோம்னா விதியை வெல்ல முடியாது. இதுதான் விதி. ஒவ்வொரு விஷயத்துலையும் அதே மாதிரி ஒரு பொருள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம். ஐயா சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டோம்னா விதியை வென்றுட்டோம். அதை மீறி சாப்பிட்டோம்னா விதியை வெல்ல முடியலன்னு அர்த்தம். ஒவ்வொரு விதியாக இப்படி ஒன்று ஒன்றா கொண்டாதான் விதியை வெல்ல முடியும். மொத்தமாக விதியை வென்றுட்டு ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி ஒன்று ஒன்றா மறந்தாதான் அப்படியே விதியை வெல்றன்னு வரும். கடைசியில் எல்லாமே கைகூடும். ஃபஸ்ட்டு உட்காந்தோன்னா குரு வணக்கம், தாய் தந்தை வணக்கம், குரு வணக்கம் சொல்லிவிட்டு உட்காரணும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜோதி ஏற்றி ஜோதி அருள் பெருஞ்சோதி சொல்லி அவங்க மந்திரத்தை சொல்லி அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை மூடி உட்காந்து உள்ள எல்லாமே. மைண்ட் திங்கிங் இல்லை, உடம்பு மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன செய்யணும், மூச்சு பயிற்சி, அஸ்வினி முத்திரை இதை செய்யணும். அவங்களுடைய மந்திரத்தை சொல்லின்னு புருவ மத்தியில் அவங்க நின்று பார்க்குறாம உட்காந்து தவம் பண்ணணும். தவன்றதே ஒரே எண்ணத்தோடு இருக்கிறது தான் தவம், வேறு ஒன்றும் கிடையாது. தியானம் வேறு, தவம் வேறு. தியானன்றது உடம்பு மனசு ரெண்டும் அசையும். தவன்றது மனசு மட்டும் அசையாமல் அப்படி உடம்பு அசையாமல் மனசு அசையாமல் அப்படியே இருக்கிறது தான் தவம். இப்போ நம்ம என்னென்னவோ நினைப்போம், ஒரே குறிக்கோள். இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் தவம். அது கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் வேறு ஊன்றி மனசில் இருக்குது, அசையாமல் வேறு மாதிரி அது அசையாமல் இருக்கிறது தான் தவம். குழந்தை 10 மாதம் தவம் இருந்து பெத்தன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 10 மாதமாக அந்த எண்ணம் இருக்குல்ல, குழந்தை பிறக்கணும் அதுதான் தவம்.
அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஐயாவை மரணமில்லா பெருவாள் அடையணும், ஐயாவை அடையணும், ஐயாவை பார்க்கணுன்றது தான் தவம். அதுக்கு என்ன வழியோ நம்ம முறைப்படி ஒழுக்கமாக எல்லாமே கடைப்பிடிக்கணும். காலையில் ஐயா சொன்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருந்துமோ அப்படி இருந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பெத்த பிள்ளை கரெக்டாக நடந்தால் தவ பொண்ணுக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக செய்தால் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க தானாக வழிகாட்டுவாங்க. நம்ம எதையும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கடமைகளை சரியாக செய்துன்னு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவோம். நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க அதை கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்குவோம். இன்றைக்கே இறந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார்ல, இக்கனவே இருந்தாலும் பல 100 வருஷம் இருந்தாலும் அவருடைய எண்ணத்தோடு இருக்கணும். அதுதான் எனக்கு அந்த கொள்கைப்படி தான், ஐயா கொள்கைப்படி தான் நினச்சி வாழ்ந்தனால என்ன கொடுக்குறாங்களோ ஐயா எனக்கு இன்றைக்கே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஐயாவுடைய எண்ணம் ஆசை அது தானே, அதையும் ஏற்றுக்குவேன். எந்த துன்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே எடுத்துப்பேன். அந்த பக்குவத்தை ஐயா எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. ஐயா திருமலை வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் இந்த அருள் ஜோதி இதுவை சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாருமே நல்லா வரலாம். என்ன மாதிரி எல்லாருமே அடையலாம். எல்லாராலையும் முடியும், முடியாதுன்னு இல்லை, நமக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் எல்லாமே நடக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.